கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு எத்தனை பேர் நாளில் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆண்டவர் இந்த நாளில் நம்மோடு கூட பேசுகிறது என்னுடைய வார்த்தை சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை மூலமா நமக்கு சொல்லுகிற இந்த வார்த்தை, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. நீ ஆதியில் இருந்த பக்தியில ஆண்டவர் அறியாது இருக்கிற பொழுது அந்த பக்தி ஆண்டவர் அதனால தான் பக்தி உள்ளவனை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அந்த பக்தி உள்ளவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையிலே அவர் கேட்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை மூலமா நமக்கு சொல்லுகிற இந்த வார்த்தை, பக்தி உள்ளவனை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் இந்த நாளிலே கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டாரோ, பக்தி உள்ளவனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அது மாத்திரம் இல்ல, அவன் கூப்பிடுகையிலே ஜபத்தை கேட்பார். அவன் ஜபத்தை கேட்பார். யாருடைய ஜபம்? பக்தி உள்ளவன ஜபம். ஆமென். அப்ப நம்ம என்னென்ன செய்யணும்? நம்பர் 1, கர்த்தர் மேல் பக்தியா இருக்க வேண்டும். 2வது, அவருடைய வார்த்தை மேல பக்தியா இருக்க வேண்டும். 3வது, ஜபத்தின் மேல் பக்தியா இருக்க வேண்டும். 4, கர்த்தர் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவார். God bless you. ஆமென். ஆமென்.